கோவையில் மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் அடையாள அணிவகுப்பு நடத்தப்பட்டுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஞானசேகரன் இணைப்பில் இணைகிறார். ஞானசேகரன், வணக்கம். இதுகுறித்தான முழு தகவல்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கோவையில் கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் பலாத்கார வழக்கில் அடையாள அணிவகுப்பு நடந்தது. இதில் குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரையும் கல்லூரி மாணவியின் காதலனும் அடையாளம் காட்டியுள்ளனர். கோவை விமான நிலையத்தில் பின்புறம் கடந்த 2ஆம் தேதி நள்ளிரவில் கல்லூரி மாணவி ஒருவர் தனது காதலனுடன் காரில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த 3 பேர் காதலனை அறிவாளால் வெட்டிவிட்டு மாணவியை தூக்கிச் சென்று கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர். இந்த சம்பவத்தில் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரியைச் சேர்ந்த சதீஷ் என்ற கருப்பசாமி, அவரது சகோதரர் காளி என்ற காளீஸ்வரன், மதுரையைச் சேர்ந்த குணா என்ற தவசி ஆகிய 3 பேரையும் வெள்ளக்கிணறு அருகே போலீசார் துப்பாக்கியால் சுட்டு பிடித்து கைது செய்தனர். இதில் காயமடைந்த 3 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு பிறகு கோவை சிறையில் அடைக்கப்பட்டனர். அறிவாள் வெட்டில் காயமடைந்த காதலன் மற்றும் மாணவி ஆகியோர் சிகிச்சைக்கு பிறகு குணமடைந்து கடந்த 13ஆம் தேதி வீடு திரும்பினர். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அடையாளத்தை உறுதிப்படுத்த சிறையில் அடையாள அணிவகுப்பு நடத்த காவல்துறையினர் கோவை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். அதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இதைத் தொடர்ந்து 1வது ஜுடிஷியல் நீதிமன்ற நீதிபதி தமிழினியன் முன்னிலையில் அடையாள அணிவகுப்பு நடந்தது. கைதான 3 பேரும் மேலும் சிலர் நிறுத்தப்பட்டனர். அவர்கள் மற்றொரு அறையில் இருந்து பார்த்து கல்லூரி மாணவியும் அவரது காதலன் சரியாக அடையாளம் காட்டினர். இது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக வலுவான ஆதரவாக அமைந்துள்ளது. மேலும் குற்றம் நடைபெற்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட இரத்த துளிகள் உள்ளிட்ட தடயங்கள் சென்னை தடயவியல் பரிசோதனை மையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கைக்காக காவல்துறையினர் காத்திருக்கின்றனர். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும் பணிகள் இறுதி கட்டத்தை அடைந்துள்ளது. எனவே காவல்துறையினர் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ளனர். குற்றம் சாட்டப்பட்ட 3 பேரும் வருகிற 3ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் நீதிமன்றம் நீடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.